வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரை நண்பர்கள் வணக்கம். இந்த பதிவு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சூப்பர் தேங்க்ஸ். ஜெய பண்ணுறேன் சப்போர்ட் டு ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. பார்த்திங்கன்னா இப்போ நேற்று இன்று 2 நாளைக்கு ஆல் இண்டியாவில் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது பிஜேபி. இது வந்து தொண்டர்களை முழுக்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த பல ஆஃபீஸ் பேரர்ஸ் இந்தியா முழுக்க அண்ணாமலையும் போயிருக்காரு. இன்றைக்கி நடக்குது. இதுலேருந்து முக்கியமான பல திருப்பங்கள் வரும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து 27ஆந்தேதி பல இடத்துக்கு போய்ட்டு 27ஆந்தேதி இங்கே வரும்போது பல கட்சியினர் சேர போகிறோம். இது 3 கட்சி கதிகளையும் கிடக்கிறோம். ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ். பார்த்திங்கன்னா இப்போ சோனியாவே எலெக்ஷனில் நிற்கலை. ராஜ்யசபா மூலிமா ராஜஸ்தான்லேருந்து தான் வரணும்னு நினைக்கிறேன். அப்படி ஏன்னா 10th ஜன்பத் சாலைன்ற அந்த வீடு 91 கையில் வச்சுட்டு அப்படி அரசு பங்களா அது கைவிட்டு போகக்கூடாது. ராமர் கோயில்னால் ஒரு வேளை தான் தோத்துட்டா 80க்கு 80 யூபியில் ஸ்வீப் ஆகிற நிலைமையில் இருக்குது. சிறிய கட்சியில் கூட்டணியோடு தான் இருக்குது. இப்போ அப்னாதல் ஒரு கட்சி இருந்து அதுபோல் இப்போ அந்த சரண் சிங்கோடைய பேரன் ஒரு ஆர்எல்டி கட்சி உள்ளே வந்தாச்சு. அப்போது ஒரு ராஜ்யசபாக்கே இந்த பாடு, லோக்சபாவில் சொல்லட்டி சுனாமியாக போயிடும். போன தடவை இந்திராணி மந்திரிகிட்ட தோத்தாப்படி ராகுல் அங்கே அமேதியில் வயநாடு ஒண்டி தான் ஜெயிச்சாப்படி. இந்த தடவை பாத யாத்திரை நிப்பாட்டிட்டு அடித்து கட்டிட்டு வயநாடு போடுறாப்படி. அங்கே முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே எங்கள் அயோத்தி ராமர் கோவில் போகல. அதனால் ஜெயிக்கிற தோக்கல ராகுல். ஆனால் அயோத்தினால் இந்த அம்மாவுக்கு இப்போ நிற்கிறதுக்கு தோத்துட்டு என்ன பண்ணுறது கௌரவ குறைச்சல ராஜ்யசபா முடிய போகிறாப்படி. சரி, இதுக்கு முன்னாடி உதயநிதி வாய் விட்டா அப்படி சனாதன தெரியுமா? அப்போவே வந்து ராஜஸ்தான் முன்னாள் இந்த காங்கிரஸ் முதல்வர், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தப்போ கமல்நாத், அவர் வந்து 3வது மகன் சொன்னாங்க இந்திரா காந்தி. அவர் சஞ்சய் காந்தி, ராஜீவ்காந்தி பிரதர் சஞ்சய் காலத்திலேருந்து நண்பர் ஆப்தன். அவர் எங்கேயுமே போகாதவர் எந்த கட்சிக்கும். அவரே இப்போ வந்து உதயநிதினால அங்கே தோற்று போவோன்னு சொல்லிட்டார் முதல்ல. அதே மாதிரி ராமர் கோயில் வந்து நீ கேட்க வேணும். இப்போ அவரும் பையனும் பிஜேபி வர போகிறாங்க. அதே மாதிரி காஷ்மீரில், ராஜஸ்தானில் ஜெயிச்சப்புறம் பிஜேபி ஒரு இடத்துலேருந்து எம்எல்ஏலாம் வர்றாங்க. அந்த வரிசையில் இங்கே தமிழகத்தில் விஜயதாரணின்ற எம்எல்ஏ இன்னும் 2-3 எம்எல்ஏ காங்கிரஸ்லாம் கூட்டிகிட்டு மொத்தம் ஒரு 18 எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு 4 பேர் முதல்ல கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு 2-3 பேர் கூப்பிட்டுருவாங்கன்னு தெரியுது. முன்னால் எம்ஜிஆர் இருந்தவர், அப்புறம் பிஜேபி மந்திரியாக பாஜகவில் இருந்தவர், இப்போ எம்பியாக இருக்கார் காங்கிரஸ்லன்றாங்க. அநேகமாக எகைன் பிஜேபிக்கு திருநாவுக்கரசு எம்பி வந்தாலும் வரலாங்கிறாங்க. இப்போ கூட தலைவர் மாறிட்டாப்படி. அழகிரி இல்லை, அழகிரி மாற்றியாச்சு தமிழகத்தில். இப்போ சீட்டே 2-3 சீட் தான் தருவாங்களா என்னன்னு தெரியல காங்கிரஸுக்கு. 4 சீட்டு. அவர் உடனே 10 சீட்டு ஆஃபர் பண்ணுறாங்கிறார் எடப்பாடி. அதில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே பாருங்கள், மோடி வந்தப்புறம் எலெக்ஷன் டேட் வந்தப்புறம் ஒரு கொலாப்ஸ் ஆகும். ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு 40மே ஸ்வீப் இருக்கும், நீங்கள் பாருங்கள் நான் இப்போ சொன்னால் சிரிப்பீங்கன்றார். இதில் ஒரு 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 இது காரணம் இருக்குது. அநேகமாக ஒரு வேளை இந்த சோசியல் இன்ஜினியரில் நல்லா பண்ணக்கூடிய அமித்ஷாவே வந்து ஏன் இவ திமுக சொல்கிறான் ஏடிஎம்கே திட்டுறதில்லை பிஜேபின்னு. என்ன திட்டத்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரல் ஓரியன்டு நல்லாவே இத்தனை வருஷம் வந்தாலும் தெரியும். மக்களுக்கு வேணால் இப்போ ஒன்றும் செய்யலை, திருப்பி வர முடியுமா, காசு பணத்தை கொடுக்க முடியுமான்னா கேள்விக்குறி. கொடுத்தாலும் போடுவாங்களான்ற கேள்விக்குறி. அவ்வளோ எரிச்சல் இருக்குது. இப்போ அரசு ஊழியரே பாருங்கள், ஒரு டேட்டில் சொல்லியிருக்காங்க, ஒரு 43 தொகுதியில் அடிக்கடி குறிப்பிடுவோம். அதில் ஒரு 25-30 தொகுதிக்கு மேலே ஒரு 1000, 2000, 500, என் துறைமுறையில் வெறும் 700 ஓட்டெலாம் ஜெயிச்சார். இப்படி ஒரு 5000 தொகுதியோ ஒரு 25 தொகுதி இப்படித்தான் போயிரு தொகுதி. காரணம் தினகரன் ஓட்டை பறிச்சிட்டா அப்படி. இல்லைன்னா மறுபடியும் 3வது முறையாக. ஏன்னா அந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா தான் பண்ணது பழனிசாமி. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு திராவிட கேடுகட்ட மக்கள் விரோதம். அது எங்கேயுமே ஒரு 2% வித்தியாசம் கூட 2 லட்சம் ஓட்டில் தான் 45 தொகுதி போனது. அது இருந்தால் இன்றைக்கி மெஜாரிட்டி. அப்போ தேமுதிக ஏதோ ஒரு காரணம் வெளில போனாங்க. அட்லீஸ்ட் தினகரன் சேர்த்துக்க சொன்னார். அவங்க வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சில ரீசனுக்காக கட்சியாகவே ஏடிஎம்கே சேர்த்துக்க சொல்ல கட்சி அவர் என்ன கட்சி ஆரம்பித்தாரோ அதை சேர்த்துக்க சொன்னார் அமித்ஷா. ஜெயிக்க முடியும், கரெக்ட், கிளியர் பிக்சர். வேண்டான்ட்டு அப்படி
ஆனால் தோற்றதில் ஒன்றும் இப்போ ரொம்ப சரிவில் தோக்கலை. வந்திருந்தால் ஆட்சி அமைச்சிடலாம். 118 சீட்டு 119 சீட்டு. அது தப்பி போச்சு. அது முடிஞ்சு போனது. அதைத்தான் சொல்கிறாங்க. எங்கனாலும் அந்த ஓட்டு வந்தது. நீங்கள் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு முடியுமான்னு தெரியல. அது கேட்குறாங்க. இவங்க சொன்னதுனால அரசு ஊழியர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் எங்கேனாலும் இருக்குது பார்த்துக்கும் வார்னிங் கொடுக்குறாங்க. அவங்களே இன்னும் போராட்டத்தில் இறங்கினாலும் இறங்க சான்ஸ் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம். புதுசாக லாட்ரி மார்ட்டினோட மருமகன் வந்தவருக்கு ஒரு சீட் எச்சா கேட்குறாரு திருமாவளவன். 3 சீட்டு 4 சீட்டுன்னு அது தரப்போகிறாங்க. அவன் ஒரு தொகுதின்னாங்க. இப்போ வேறு வழி இருக்காது. ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுத்தா வேண்டிய நிலைமைக்கு போயிடும். ஏன்னா கூட்டணி இல்லாமல் தான் மக்கள் அதிருப்திக்கு ஜெயிக்க முடியாது திமுகனால். ஏதோ சொற்பமாக ஜெயிக்கிறதா இருந்தாலும் திமுக ஆரம்பிச்சிலேருந்தே கூட்டணியோடு தான். அப்போ இவங்க எதிர்பார்த்தது நடக்காது. பழையபடி என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுத்தா தான் இருப்பாங்க. 10 சீட்னா 10 சீட் அந்த கண்டிஷன் வந்தாச்சு. இல்லைன்னா அங்கே போகிறேன்பாங்க ஏடிஎம்கே. அதனால் இது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் கள நிலவரம். ஸோ ஒரு பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து காங்கிரஸ்லேருந்து ஆள் இருக்காங்க. காங்கிரஸை திமுக கழட்டி விட்னா கழட்டி விடல. அதுக்காக காங்கிரஸில் ஆளுங்க சேர்த்துட்டா அதுதான் நடக்குது. இப்போது வடக்கையும் நடக்குது, தமிழகத்துலேயும் நடக்குது. ஸோ இதில் அவர் தான் சொல்கிறாரு, இந்த எம்பியில் பாருங்கன்றாரு. அதில் வரும்போது எங்களால் நாங்கள் எல்லாம் யாரும் ஏடிஎம்கே டிஎம்கே எதாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 50 60 45 to 60 தொகுதிக்குள்ளே தான் வருன்ற மாதிரி அவங்க கணிச்சிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆம் ஆத்மி மாதிரி. அப்புறம் உடனே கழட்டிட்டு மெஜாரிட்டிக்கு அது காலம் சூழ்நிலை பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க டிமாண்ட்ஸை பூரா அவங்க சரி பண்ணலைன்னா யாராக இருந்தாலும் பண்ணுவோம். அதுதான் நடக்கும். ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த காலங்காலமாக எலெக்ஷன் நடத்துறதுக்கு மேலே நாட்டு பணமும் மிச்சமாகும். இப்போலாம் 10,000 கோடி ஆகுது நடத்துறதுக்கு எலெக்ஷனு. அப்போது சட்டசபைக்கு தனியாகுது. இதில் எல்லோரும் டெப்யூட் பண்ண வேண்டியிருக்கு. மறுபடியும் எலெக்ஷன் வச்சு மக்கள் ஒன்றும் சேவை செய்ய முடியல. அதிருப்தி ஆரம்பமாக இருக்குது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. ஆட்சியை கவுத்து விட்டதுனால இப்போ அப்படி இல்லை, பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லணும், அந்த ரூல்ஸ் இருக்குது. அதனால தான் இப்படி மாறினால தான் மாறி எலெக்ஷன் வருது. வருஷத்துக்கு ஒரு 4-5 எலெக்ஷன் எங்கேயோ நடக்குது. ஸோ இதெல்லாம் மாத்திரத்தான் ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் கமிட்டி போட்டுரு. அது சொல்லுவாங்க, இவர் வந்தப்புறம் 2/3 பங்கு இருந்தாச்சுன்னா ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அது சட்டசபைக்கெல்லாம் நடத்தணும். பிஜேபி ஜெயிச்சது எல்லாம் தான். அதையே எதிர்க்கிறாரு. இதைத்தான் இன்றைக்கி நெஞ்சுக்கு நீதி படின்னு சொல்கிறாரு. நம்ம உங்கள் அப்பாவில் நெஞ்சுக்கு நீதியை படிக்கும் அவரும் இதை தான் சொல்லியிருக்காரு, அப்படி தான் கரெக்டுன்னு. இப்போ இவர் நிலப்பாடு இவங்களுக்கே அந்த மாதிரினாக்கா இந்த பணம் போகுது. இப்போ எப்படி இந்த தேர்தல் பாண்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க பாருங்கள். அதில் 600 கோடி வச்சுருக்காங்க. லீடிங் 90%. இனி கணக்கு காமிக்கணும் யார் யார்கிட்ட வந்ததுன்னு. அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் எம்பிஎம்பிலாம் தனியாக நடக்கும்போது சில கோடிகள் கேட்டு கட்சிக்கு வாங்குவாங்க. அப்போ ஒன்றா நடக்கும்போது இதிலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போகும் உங்களுக்கு. அதனால தான் கதறது. அப்புறம் இவ்வளோ கோடியெல்லாம் செலவழிச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துமே இப்போ என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாமல் இவங்கெல்லாம் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை, அதெல்லாம் விட்டோம். சென்ட்ரல் தரலன்னு சொல்லி ஒரு பீலாக விடுறது. இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய பஞ்சாபில் போன தடவை 19 இப்படி தான் உட்காந்தானு முந்திரி பாதாளமாக திண்டு. இப்பவும் காரில் வரான், அதில் வரான். அந்த பணக்கார புரோக்கர்ஸ், விவசாயி கிடையாது. இது தூண்டி விடுறது ஆம் ஆத்மி காலிஸ்தான் சப்போர்ட்டோடங்கிறாங்க பணம் வாங்கி. இன்னொன்று இருக்குது, அவர் அமலாக்கத்துறையில் கைது ஆகணும். இப்போ சம்மன் நிறையா கொடுத்தாச்சு, 7-8 தெரில. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு 19 பண்ண மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மம்தாக்கு மருமகம் பிரச்சனை கட்சிக்குள்ளேயும் மந்திரியெல்லாம் ஊழல், கெஜ்ரிவாலும் ஊழல், எப்போ உள்ளே போவார் தெரியாது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் அந்த போராட்டத்தினால ஒன்றுமே வலுவிழுந்த போராட்டம் தான். அதில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி அந்த வேலை பண்ணுதுங்கிறாங்க. காரணம் 400 சீட்டு மேலே வாங்கிடுவாங்க மோடி, அதை குறைக்கிறதுக்குன்னு. அவங்களே தெரிஞ்சு போச்சு. அதாவது இப்போ எலெக்ஷன் முன்னாடியே உறுதியாகி போச்சு மோடி தாங்கிறது, கன்ஃபார்ம்டு. இப்போ காங்கிரஸ்காரெலாம் திருச்சி ஓடுறான் பிஜேபிக்கு. தமிழகத்திலே இப்போ 27 பார்க்க போகிறேன். நார்த்தில் தான் நடக்குது. கமல்நாத் பெரிய தலைவர், போனதாக சீஃப் மினிஸ்டர், அவர் பையனோட போய் சேர போகிறார். நீ அடுத்து சரத்பவர் பொண்ணை கூட்டி நீங்கள் வந்துடுவார்.
அந்த கட்சி ஏற்கனவே அண்ணன் பையன் கைப்பற்றி அதான் ஒரிஜினல் சொல்லி மகாராஷ்டிராவில் உட்காந்துருக்கு கட்சி. துணை முதல்வர் உட்காந்துருக்காரு. அவர் மட்டும் எங்கே தனியாக இருப்பார்? கட்சி இதைத்தான் ஒரிஜினல் சொல்லியாச்சு, இங்கே ஓடி வந்துடுவார். சிவசேனை ஏக்நாத் ஷிண்டே ஒரிஜினல் சொல்லியாச்சு, அவரும் வந்துடுவார் இந்த பக்கம். அவர் வர்றாருலே கண்டிப்பாக சரத்பவாருக்கு இந்த மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்து